ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியா ரித்திக்கோட பர்த்டே விலாக் தான். இது வந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் என்னாட்டி எடுக்க முடியல. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்கே வீடியோ ஃபோட்டோ எடுத்துருங்க. ஸோ அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்த்டே பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். மே 20 வந்து ரியாவோட பர்த்டே, மே 21 வந்து ரித்திக்கோட பர்த்டே. ரித்திக்கு இது ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ ரெண்டு பேருக்கும் பக்கத்து நாளில் பர்த்டே வரதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ரித்திக்கோட இது ஃபஸ்ட் பர்த்டேங்கிறதுனால ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ரித்திக் லாஸ்ட் இயர் பிறக்கும் போதும் லாக்டவுன். அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட ரொம்ப அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸே கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு பர்த்டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான்லாம் போட்டோம். பட் எல்லாமே சொதப்பிடிச்சு, லாக்டவுன் போட்டாங்க திரும்பவும். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜஸ்ட்டு சிம்பிளாக எங்கள் வீட்டில் நான், என்னோடய ஹஸ்பண்டு, ரியா, ரித்திக், அப்புறம் அத்தை மாமா இவங்கள மட்டும் வச்சு ஜஸ்ட் ஒரு கேக் கட்டிங் பண்ணோம். அதுவும் கேக்கு கூட வாங்க முடியல லாக்டவுனால். வீட்லேயே தான் கேக்கு எல்லாமே பண்ணோம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே! இன்னைக்கு ரியா பாப்பாவோட பர்த்டே. ஏந்திருக்கலையா? தூங்கிட்டே இருக்கீங்க. ரியா பேபி, பேபி ஏந்திரிங்கடா. எனக்கு தூக்கமாக வருது. ஏன் தூக்கமாக வருது? பர்த்டேக்கு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு கேக்லாம் வெட்டணும்ல. ம், சொல்லுங்க. அப்புறம் தூங்கிட்டே இருந்தால் எப்போ ட்ரெஸ் பண்ணுறது, எப்போ கேக் வெட்டுறது? ரியாவுக்கு வந்து ரசகுல்லா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவள் முன்னாடியே சொல்லிட்டா, எனக்கு பர்த்டே அன்றைக்கி ரசகுல்லா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அதனால நான் நைட்டே வந்து ரசகுல்லா செஞ்சு வச்சுட்டேன். அவள் ஏந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரசகுல்லா எங்கன்னு தான் கேட்டாள். ஸோ எந்திரிச்சோடனே ரசகுல்லாவை அவளுக்கு கொடுத்தேன். எப்படி இருக்கு? சூப்பர். பாப்பாவோட ஃபேவரட் ஸ்வீட்டா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. அப்புறம் ரியா வந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டா. சாமிக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட சொன்னேன். ஸோ இதுதான் ரியாவோட பர்த்டே ட்ரெஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே அவங்க கூட காமிச்சிருப்பேன். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ட்ரெஸ்ஸே அவள் வந்து போட்டுக்கிட்டா. இன்னொரு ட்ரெஸ் போட சொன்னேன், அதை அவள் போடலை. அப்புறம் இப்போது ஃபோட்டோக்கெலாம் கொஞ்சம் போஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அவளோட ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷலாக லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் செஞ்சுருந்தேன். ரியாவோட பர்த்டே கேக் வந்து வந்துட்டுருக்கு. ரியா வந்து காஃபி கேக் வேணும்னு சொன்னால், சரி அதனால் காஃபி கேக் வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா மழை சோன்னு பெய்யுது. தெரியுதா என்னன்னு தெரியல, அதோ தெரியுது பாருங்கள், பயங்கரமாக மழை பெய்யுது. அதனால் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு பார்த்திங்கன்னா கேக் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டன் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் ரியா பர்த்டேக்கு நான் செஞ்ச கேக்கு. ஸோ கேக் வெந்ததுக்கப்புறம் மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிட்டா. இது வந்து ஹோம்மேட் கேக்கு தான். ஏன்னா இப்போ லாக்டவுனுன்றதுனால எந்த பேக்கரி ஷாப்பும் இல்லை, கேக்கும் ஆர்டர் பண்ண முடியல. ஸோ இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது ரியாவோட கேக் கட்டிங் டைம் வந்துருச்சு. அவள் வந்து எப்படா கேக்கு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கேண்டில் கூட கிடைக்கல, அதனால ஜஸ்ட்டு ப்ளைனாக கேக் மட்டும் தான் நாங்கள் கட் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே டு ரியா. ஹலோப்பா, ஹாப்பி பர்த்டே டு ரியா சொல்லுமா. டு ரியா, டு ரியா, ஹாப்பி பர்த்டே டு ரியா சொல்டி. தாத்தா கொடுங்க. இல்லை சாப்பிட்டேன்.
நீனே சாப்பிடு உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நீனே சாப்பிடு வெரி குட் சாப்பிடு தங்கம். ம் அவ்வளோதாங்க ரியாவோட கேக் கட்டிங் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரித்திகோட பர்த்டே. ஸோ ரித்திகோட ட்ரெஸ் தான் இது. ஜஸ்ட் அவன் ஃபோட்டோவுக்கு அவ்வளோ போஸே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தோம். ரித்திக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பர்த்டே கேக். இவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கொஞ்சம் அந்த ரோசஸ்லாம் வந்து பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாகவே நான் வந்து கேக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிஸ்லாம் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணது தங்கக்குட்டி ஒரு நிமிஷம் மாறிடுது பரவாயில்ல எடுத்துருங்க தங்கக்குட்டி தம்பி பார்க்கலாம் கேக் போடுங்க தம்பிக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சா ரித்திக் பர்த்டேக்கு எப்படியோ ஒரு கேண்டில் கிடச்சிருச்சுங்க. ஸோ அந்த கேண்டில் வச்சு ரொம்பவே சூப்பராக ஃபஸ்ட் பர்த்டே கொண்டாடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வீடியோ கால் வழியாக பார்த்துட்டாங்க. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரியா அந்த பலூனெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ரியா ரித்திக் 2 பேரோட பர்த்டே பார்ட்டி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் குட்டி குட்டி விலாக் அப்பப்போ போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி விலாக் போடலாம் அப்படிங்கிற உங்கள் சஜஷனையும் சொல்லுங்கள். அதே மாதிரி ரியா ரித்திக்கு உங்களோட பிளெஸிங்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.